வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக்விட்டா சேனல். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, போன கிளாஸில் வந்து நம்ம சொன்ன மாதிரி 2 டவுட்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு ஐ டாக் டு ஹிம் கரெக்டாக, ஹவ் ஐ டாக் டு ஹிம் கரெக்டானு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டு சார், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ போத் ஆர் கரெக்ட். இது வந்து ஹவுங்கிற அந்த WH பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த இது கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? ஆனால் ஏன் டவுட் வருதுன்னு எனக்கே தெரியல. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஹவு டு ஐ டாக் டு ஹிம்மும் கரெக்டு தான், அதே போல் ஹவ் ஐ டாக் டு ஹிம்மும் கரெக்டு தான். இப்போ ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுன்னு கொஞ்சம் பார்த்துருவோமா? சரி, ஏப்பா நீ இல்லாமல் நான் அவன்கிட்ட போய் எப்படி பேசுகிறது? நீ இருந்தால் தானடா சரியாக வரும். அவனுக்கு எனக்கும் ஏற்கனவே வைக்காத தகராறு இருக்குது. இல்லை, நீ இருந்தீங்கன்னா தான் அவன் கொஞ்சம் உன் பேச்சை கேட்பான், 2 பேருக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த இது முடிக்கலாம். நீ இல்லாமல் நான் எப்படி அவனுடன் பேசுவது? இது ஒரு தமிழ் வார்த்தை, வாக்கியம், மன்னிக்கணும். நீ இல்லாமல் நான் அவருடன் எப்படி பேசுவது? இப்போ நான் அவருடன் எப்படி பேசுவதுங்கிறத எப்படி ஏன்னா கேள்வி இது. ஸோ ஹவு டு ஐ டாக் டு ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவருடன் எப்படி பேசுவது நீ இல்லாமல், வித்தவுட் யூ. வித்தவுட் யூ, புரியுதுங்களா? அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு நான் அவருடன் எப்படி பேசுவது. கரெக்டா? நான் சொன்னது தப்பா, ரைட்டா தப்பா? சரியா? சரி, ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காரு? ஹவ் ஐ டாக் டு ஹிம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுச்சுவேஷன் சொல்கிறேன் பாருங்கள். அவன்கிட்ட நான் பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன்கிட்ட வந்து எல்லாம் ஒரே கூட்டாளி தான்ப்பா நாங்கள் எல்லாருமே. அவன்கிட்ட நான் பேசுறது இல்லைங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இது நாள் வரைக்கும் நான் அவன் எப்படி பேசுகிறான்னு பேசிட்டு தான் இருக்கேன். எப்படி பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் தானடா, அவனையும் நான் விட்டு கொடுக்க முடியாது, இவனையும் விட்டு கொடுக்க முடியாது. இவன்கிட்ட பேசுகிறேன்னு நான் அவன்கிட்ட சொல்லலை. இல்லை அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாலாம், அதனால் நானும் பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவனும் கூட்டாளி தானே, அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது நாள் வரைக்கும் அவனோட எப்படி பேசுகிறேன்னு என்று அவனுக்கு தெரியாது. இது எப்படி சொல்கிறது? இன்று வரை நான் அவருடன் எப்படி பேசுகிறேன் என்று அவருக்கு தெரியாது. இன்று வரை அப்புறம் பார்த்துக்குவோம். அவருக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாதுங்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் போடணும். ஹி டசன்ட் நோ அப்படின்னா அர்த்தம் அவருக்கு தெரியாது. என்ன தெரியாது? நான் அவருடன் எப்படி பேசுகிறேன் என்று. ஹவ் ஐ டாக் டு ஹிம். ஹி டசன்ட் நோ ஹவ் ஐ டாக் டு ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு தெரியாது நான் எப்படி பேசுகிறேன் என்று. அப்போ ஹவ் ஐ டாக் டு ஹிம்ங்கிற இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா நான் அவருடன் எப்படி பேசுகிறேன் என்றுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இந்த 2 இதுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? இது டைரக்டாக கேள்வி, சாரி, இது டைரக்டாக கேள்வி, இது கேள்வி கிடையாது, இது கமா. ஏன்னா இந்த இடத்துல என்றுன்னு வந்திருக்கு. என்றுன்னா என்ன? தொடர் முடியல, இன்னும் நீங்கள் இன்னும் செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது. அவனுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? ரைட். இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா சார்? இந்த சென்டென்ஸை முழுமைப்படுத்திடுமா? இன்று வரைங்கிறதுக்கு டில் டுடே. டில் டுடே ஹி டசன்ட் நோ ஹவ் ஐ டாக் டு ஹிம். இன்னை வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு எப்படி பேசுகிறேன்னா அவனுக்கு தெரியவே தெரியாதுப்பா. நான் பெருசாக பேசுகிறேன், போயிட்டே இரு நீ. நான் அப்படிலாம் ஃப்ரெண்டாக அப்படி தான் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, கொஞ்சம் ஷி வாஸ் சர்ப்ரைஸ்டுன்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காரு. இது வந்து ஷி வாஸ்க்கு பக்கத்தாப்பில் இருக்கிற சர்ப்ரைஸ்டுங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ்னு நான் எப்போ புரிஞ்சுக்கிறது? இல்லை பேசிவ் வாய்ஸில், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் வரக்கூடிய பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளாக நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா வெறும் ஷி வாஸ் சர்ப்ரைஸ்டுங்கிறத வந்து அட்ஜெக்டிவ் இந்த சென்டென்ஸில் இடம் பெற்றிருக்கா அல்லது பேசிவ் வாய்ஸாக இருக்குதா? இதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சார் அட்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு விட்ருவோம். பேசிவ் வாய்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு, சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் இப்போ தான் நடத்தினேன். அதனால் கேட்குறாரு,
காரணம் ஆப்ஜெக்டிவ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிறதுனால. இப்போ உதாரணத்துக்கு ரவி பெயிண்டட் தி என்டையர் ஹவுஸ்னு கொடுக்குறேன். இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஆக்டிவ் வாய்ஸ், நார்மல் சென்டென்ஸ். தமிழில் நீங்களே சொல்லுங்கள். ரவி வீடு மொத்த வீட்டையும் பெயிண்ட் அடித்தார். ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காரு. இது பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுறாந்தா எப்படி ஆகும்? இது சப்ஜெக்டு, இது வேர்பு, இது கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட். கரெக்டா? இந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும். மாறி வர்றதை அர்த்தம் கொடுக்கணும், அதுதான் மெயின். இந்த என்டையர் ஹவுஸ் இது சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இது பாஸ்ட் டென்ஸ் வேர்பு என்ன பண்ணும்னா, இது பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் வேர்பு என்ன? பெயிண்ட். பாஸ்ட் டென்ஸ் என்ன? பெயிண்டட். பெயிண்டட். அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பெயிண்டட் தான். சரியா? இது என்ன பண்ணும்னா, இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால பி வேர்பை முதல்ல போட சொல்லும். பி வேர்பு வாஸ். பெயிண்ட்டுக்கு உண்டான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பெயிண்டட். ஸோ இந்த பெயிண்டட் இங்கே போடணும். பை போட்டு ரவி சப்ஜெக்ட் தூக்கி இங்கே போடணும். இப்போ தமிழில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஆக்டிவ் வாய்ஸை பாருங்கள். ரவி முழு வீட்டையும் பெயிண்ட் செய்தார். இது ஆக்டிவ் வாய்ஸ், செய்வினை. செய்யப்பாட்டு வினை என்னென்னா செய்யப்பட்டதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? முழு வீட்டையும் ரவியினால் பெயிண்ட் செய்யப்பட்டது. இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் வந்துருச்சு கரெக்டாக. இப்போ அதே மாதிரி இந்த சிவா சர்ப்ரைஸ்டுன்னு வந்துச்சுன்னா, அவளால் இந்த மன்னிக்கணும், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷீங்கிறது வந்து ரிசீவ் பண்ணுது, இந்த வேலையை வந்து ரிசீவ் பண்ணுது. அப்படி பண்ணாதான் அது பேசிவ் வாய்ஸாக வரும். இந்த சர்ப்ரைஸ்டுக்கு பக்கத்தாப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்தால் தான் அது வந்து எப்படி வரும்? பேசிவ் வாய்ஸில் வரும். அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நான் அமைச்சு காட்டுவா, பாருங்களேன். ஆசிரியர் அவளை ஆச்சரியப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? The teacher surprised her. கரெக்டா? அவளை ஆச்சரியப்படுத்தினார். இது தமிழ் வாக்கியம். அவள் ஆசிரியரால் ஆச்சரியப்படுத்தப்பட்டாள் அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். புரியுதா? இது ஆக்டிவ் வாய்ஸ், ஏவி. தமிழில் எப்படி வரணும்? அவள் ஆசிரியரால் ஆச்சரியப்படுத்தப்பட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆச்சரியங்கிற அந்த வார்த்தை வந்து அவள் வந்து பெறணும். இப்போ எப்படி வருது பாருங்க, சி ஹர்ங்கிறது ஷியா மாறிடும். இந்த சர்ப்ரைஸ்டுங்கிற ஒரிஜினல் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ், ஆச்சரியப்படுத்து, சர்ப்ரைஸ்டு. அதே போல் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சர்ப்ரைஸ்டு. சரியா? அப்போ அதே சேம் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால வாஸ் வரும், சர்ப்ரைஸ்டு வரும், பை த டீச்சர். இப்போ இந்த இடத்துல வந்து சென்டென்ஸ் முழுமையாகுதா? அப்போ இந்த செய்யப்பட்ட வினை வந்து இந்த ஷீங்கிற சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணிச்சா வாக்கியத்தில்? அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கிய அமைப்பு வந்துச்சுன்னா அது வந்து பேசிவ் வாய்ஸ், செய்யப்பாட்டு வினை. சரியா? இதே பையை வச்சு நான் இன்னொன்று பை வேணா வேற ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை வந்து நான் அட்ஜெக்டிவாக காமிக்கவா? இந்த காட்டுறேன். எங்கே இருக்கு? சரி, இதை டெலீட் பண்ணிடுவோம். அவன் வெற்றி பெற்ற செய்தியை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். கண்டுன்னா பார்ப்பதில்லை, அந்த செய்தி குறித்து அல்லது கிடைச்சி அதை பற்றி அந்த மாதிரி தமிழ் வார்த்தை. சரிங்களா? அவள் ஆச்சரியப்பட்டாள். she was surprised. ஆச்சரியம் அடைந்தாள் இல்லை, ஆச்சரியப்பட்டாள், ஆச்சரியமாக இருந்தாள், அந்த மாதிரி தான். she was surprised. எதனால் சர்ப்ரைஸ்டாக இருந்தா? அவன் வெற்றி பெற்ற செய்தியை கண்டு, at the news,
அட் த நியூஸ்னா செய்தியை குறித்து செய்தியை கண்டுன்னு அர்த்தம். அட் த நியூஸ் எதை 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 பற்றி? அவன் வெற்றியை பற்றி. about his success. இது வந்து பேசிவ் வாய்ஸா பாருங்க. பேசிவ் வாய்ஸ் கிடையாது, இது அட்ஜெக்டிவ். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ விளங்குதா பாருங்க. அவள் ஆச்சரியம் அடைந்தாள். எதனால் ஆச்சரியம் அடைந்தால்? அவன் வெற்றி பெற்ற செய்தியை கண்டு அவள் ஆச்சரியம் அடைந்தாள். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சர்ப்ரைஸுக்கு அந்தன வரக்கூடிய வார்த்தைகளை வைத்தே நீங்கள் அது பேசிவ் வாய்ஸா இல்லை அட்ஜெக்டிவான்னு ஃப்ரேம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சீங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு எப்படி சொல்லுவீங்க? செய்வினையிலையும் சி வரலாம், செயற்பாட்டு வினையிலையும் சி வரலாம். புரியுதுங்களா? ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் அதில் உள்ள கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், டீச்சர் சர்ப்ரைஸ்டு ஹர் இங்கே முன்னாடி வரும்போது சியா மாறிடுச்சு. ஆனால் தமிழ் வாக்கியத்தில் வந்து அவள் ஆசிரியரால் ஆச்சரியப்படுத்தப்பட்டாள் அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஆச்சரியப்படுத்தப்பட்டாள் கரெக்டாக இருக்கா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் புரியுதுங்களாப்பா? டவுட்ஸு? ஓகே. சிவா சர்ப்ரைஸ் எடுத்த நியூஸ் அபவுட் ஹிஸ் சக்ஸஸ். நோட் பண்ணிங்க. ரொம்ப பெருசாக கிளாஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சப்ஜெக்டை பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.